தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ஆட்சிக்கு வந்தால் தொகுப்பூதிய நர்சுகளை பணி நிரந்தரம் செய்வோம் என 2021 திமுக வாக்குறுதி அளித்தது. ஆனால் தற்போது வரை பணி நிரந்தரம் செய்யவில்லை. தொகுப்பூதிய நர்சுகளுக்கு நிரந்தர நர்சுகளுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்தும் தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளது. இதை கண்டித்து சென்னை சிவானந்தா சாலையில் நேற்று தமிழக செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொகுப்பூதிய நர்சுகள் 1000 பேர் பங்கேற்றனர். அதில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் மீதான மேல்முறையீட்டை கைவிட வேண்டும், நர்ஸ் கண்காணிப்பாளர் நிலை 3 பணியிடங்களை மீண்டும் உருவாக்க வேண்டும், கோவிட் காலகட்டத்தில் பணி செய்த அனைத்து தற்காலிக நர்சுகளுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும், பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த நர்சுகளுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் நர்சிங் கல்லூரிகள் உருவாக்க வேண்டும், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நிரந்தர நர்ஸ் மற்றும் நர்ஸ் கண்காணிப்பாளர் பணியிடங்களை உருவாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். நர்ஸ் சங்க நிர்வாகிகளிடம் சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமார் நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இதனால் காலை தொடங்கிய உண்ணாவிரதம் இரவு 7:30 வரை தொடர்ந்தது. அவர்களை அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு போலீசார் கூறினர். ஆனால் கோரிக்கை ஏற்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என நர்சுகள் உறுதியாக இருந்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நர்சுகளை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி பஸ்ஸில் ஏற்றி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கொண்டு சென்று இறக்கிவிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த நர்சுகள் பஸ் ஸ்டாண்டில் அமர்ந்து தங்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் கலைந்து செல்ல மாட்டோம் என கூறி திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். பஸ் ஸ்டாண்டில் போராட அனுமதி இல்லை என கூறிய போலீசார் அவர்களை மீண்டும் கைது செய்து ஊரப்பாக்கத்தில் உள்ள மண்டபத்தில் அடைத்தனர். நர்ஸ் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளை மட்டும் பேச்சுவார்த்தைக்காக தலைமைச் செயலகத்துக்கு அழைத்துச் சென்றனர். இந்த நிலையில் காலி பணியிடங்கள் இருந்தால் மட்டுமே பணி நிரந்தரம் செய்ய முடியும் என சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழக அரசின் இந்த செயலுக்கு அண்ணாமலை மற்றும் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கைது செய்தவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.